जननी जन्म सौख्यानां वर्धने कुल संपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरु शुक्र शनिभ्यश्च राघवे केतवे नमः गजाननं भूतगणाधिसेवितं कपितजम्बो फलसारभक्षितम् उमासुतं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजम् इष्टदेवता कुलदेवता நட்சத்திர தேவதா குல துணை கொண்டு உலகெங்கும் வாழக்கூடிய நட்சத்திர நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். தற்போது நாம் பார்க்கக்கூடியது செப்டம்பர் மாத ராசி பலன்கள் எப்படி இருக்கிறது, 12 ராசிக்கு எப்படி இருக்குங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். செப்டம்பர் மாதம் சிலருக்கு கனவுகள் நினைவாகக்கூடிய மாதமாக அமையும், சிலருக்கு வாழ்க்கையை சோதிக்கக்கூடிய காலமாகவும் அமையும். நட்சத்திரங்கள் பேசும் உண்மைகளை ராசிகள் சொல்வதை நாம் கேட்கும் நேரம் இது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். நீங்கள் எங்கோ போராடி கொண்டிருக்கலாம். குடும்ப சண்டைகள், பணப்பிரச்சனை, திருமண தாமதம், பிள்ளை பிறப்பு ஆசை மற்றும் பார்த்தீங்கன்னா இம்மாதத்துக்கு உங்களுக்கு என்னென்ன விசேஷங்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதே போல் தொழில் எப்படி இருக்கும், நம்மளுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கும், குடும்ப உறவுகள், திருமணம், விவாகரத்து, காதல் எல்லாமே நம்ம பார்க்கலாம். சொத்து, வழக்கு, எதிரி, பிரச்சனைகள், தோஷங்கள், நாகதோஷம், செவ்வாதோஷம் உட்பட மாங்கல்ய தோஷம், குலதேவதா தோஷம், நல்ல பரிகாரங்கள், லக்கி நம்பர், லக்கி டே, ஸோ எல்லாமே நம்ம பார்க்கலாம் இந்த செப்டம்பர் மாதத்தில். ஸோ வானம் உங்களுக்காக திறந்திருக்கும் வாய்ப்புகளை என்றைக்குமே தவற விடாதீர்கள். ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு பலன்கள் எப்படி இருக்கும் என்ன அப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். வாங்க செப்டம்பர் மாத ராசி பலன்களை விரிவாக தெளிவாக பார்க்கக்கூடிய நேரம் இது. வாங்க துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கான செப்டம்பர் மாத ராசி பலன்கள் ஸோ உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொரு ராசிக்காக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அது வகையில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு முதல் விஷயம் என்னென்னா, உழைப்புக்கு மதிப்பு வரும் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் உழைக்கிற உழைப்புக்கு செல்கிற இதுக்கு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, சார் துலா ராசிக்கு நல்லா இருக்குன்னு தானே சார் சொல்கிறாங்க, ஆனால் நாங்கள் கஷ்டப்பட்டுன்னு தான் சார் இருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. சில துளாராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த கிட்னி மாற்றுறது அப்படின்ற ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கிட்னி மாற்றுறது, நம்ம டிரான்ஸ்போர்ட் ஏதோ ஒன்று சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், இப்போ பேர் மறந்துட்டேன். அந்த மாதிரிலாம் சில பேருக்கு நடக்கிறதுக்கு, முக்கியமாக பெண்களுக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இந்த கிட்னி சம்மந்தப்பட்டெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா சம்பள உயர்வை பற்றி பேசப்படும். சம்பள உயர்வு, சம்பளம் கொடுக்கலாமா, இதுக்கப்புறம் எவ்வளோ சம்பளம் கொடுத்தா இவங்களுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும், சம்பள உயர்வை பற்றி பேசக்கூடிய ஒரு சூழ்நிலைகள். பணி சுமை அதிகமாக இருந்தாலும் வேலை செய்கிற இடத்துல நிறைய சிறப்பாக இருக்கும். சில பேர் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல சித்திர நட்சத்திரம் துளாராசி இருக்குது, விசாக நட்சத்திரம் துளாராசி இருக்குது, அதே போல் சுவாதி நட்சத்திரம் துளாராசி இருக்குது. கோல் சொல்லக்கூடியவர்கள் இருப்பாங்க. உங்களை பற்றி கலகம் மூட்டுபவர்கள், சூழ்ச்சி, நாடகம், வஞ்சகம் செய்யக்கூடியவர்கள்லாம் சில பேர் இருப்பாங்க. இந்த மாதிரி ஆள்கிட்ட நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். தொழில் சம்மந்தப்பட்ட தொழில் விரிவாக்கம் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. தொழிலில் பெரிய ஆளாக வருவீங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு லாபம் தரக்கூடியதாக அமையும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் வெளிநாட்டு வியாபாரம், வெளிநாட்டு தொடர்புகள் சம்பந்தப்பட்டது நல்ல பலன்கள் தரக்கூடியதாக இருக்கும். அதே போல் உறவினர்கள் சந்திப்பு மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கும். புதிய உறவினர்கள் வீட்டுக்கு வராங்க, புதிய உறவினர்கள் வீட்டுக்கு வராங்க. இப்போ தான் கல்யாணம் முடிச்சிருக்கீங்க, புதிய உறவினர்கள் சில பேர் வீட்டுக்கு வராங்க அப்படின்னு சொன்னால் மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை மேலோங்கும். நல்ல அன்புடன் பாசத்துடன் ஒரு நல்ல ஒரு நட்போடு ஒரு சில நல்ல விஷயங்கள்லாம் கலந்து பேசி ஆலோசித்து சில விஷயங்கள்லாம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் ஜாதகத்தில் வரும். அடுத்ததாக கணவன் மனைவி அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது நல்ல ஒரு புரிதல் இருக்கும். அதே போல் மாணவ மாணவிகளுக்கு படிப்பு சிறப்பாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. விவாகரத்து வழக்கு சம்பந்தமான விஷயங்கள் பார்த்திங்கன்னா சாதகமான தீர்ப்பு சில பேருக்கு வரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் சில பேருக்கு பார்த்திங்கன்னா சொத்து சம்பந்தமான பங்காளிகள் பிரச்சனை, சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள், ஒரு பெண் அந்த இடத்துல இருந்து தடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் சில விஷயங்களுக்கு இருக்கும். அதே போல் திருமணம் அப்படின்னு எடுத்துக்கும் போது துணைவியார் ஆரோக்கியம் கவனிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதாவது உங்களுக்கு உங்கள் மனைவி இருக்காங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய மனைவியுடைய ஆரோக்கியத்தை நீங்கள் நிறைய பார்க்க வேண்டிய சூழ்நிலை உண்டு. இப்போ ஒரு கணவர் சுவாதி நட்சத்திரம், இப்போ உங்கள் மனைவி இருக்காங்க, நீங்கள் கொஞ்சம் கவனமாக மனைவியை பார்த்துக்கணும். நீங்கள் வேறு ஏதோ ஒரு நட்சத்திரம், உங்கள் மனைவி துலாம் ராசி விசாக நட்சத்திரம், மனைவியோடைய ஆரோக்கியத்தை நீங்கள் நிறையா பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உண்டு. அதே போல் சொத்து விற்பனை லாபம் தரக்கூடியதாக இருக்கும். காதல், ரிலேஷன்ஷிப் இதெல்லாம் ஓரளவுக்கு சுமாராக இருக்கும். கடன் சம்பந்தமானது தலை தூக்கம், ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும். குரு தோஷம் உண்டு. உங்களுடைய இதுபடி பார்த்திங்கன்னா சில குரு தோஷங்கள் உங்கள் ஜாதகத்தில் சுய ஜாதகப்படி குரு தோஷம் இருந்தால், குரு பார்வை இல்லை என்றால் திருமணமோ வேலையோ மற்ற விஷயங்களோ சிறப்புடன் நடக்காமல் தடங்கல்கள் நிறையா வரும். அதற்கான பரிகாரங்களை செய்யுங்க.
அதற்கான பரிகாரங்கள் செய்யும்போது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். வெள்ளிக்கிழமையே நீங்கள் கணக்கு வச்சுக்கோங்க. வெள்ளிக்கிழமையில் சுக்கிர பகவானுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், பால் அபிஷேகம் பண்ணுறது. வியாழக்கிழமையில் வந்து பக்கத்தில் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு நெய் அபிஷேகம், இது பால் அபிஷேகம் செய்யக்கூடியது, நெய் தீபம் ஏற்றுறது, இதெல்லாம் உங்கள் ஜாதகப்படி சிறப்பாக இருக்கும். வெளிநாட்டு யோகம், பண யோகம் தரக்கூடியதெல்லாம் இருக்கும். அதிர்ஷ்ட எண்கள் அப்படின்னு எடுத்துக்கும்போது 6ஆம் எண் அதிர்ஷ்டமாக இருக்கும். இளஞ்சிவப்பு அதிர்ஷ்டமாக இருக்கும். அதே போல் சுவாதி வந்து பார்த்திங்கன்னா சில அதிர்ஷ்டத்தை தரக்கூடியதாக இருக்கும். சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கேஸ் தள்ளி போகிறதுக்கான, தள்ளுபடி செய்கிறதுக்கு, சில பேருக்கு கேஸ் தள்ளி போகிறதுக்கான வாய்ப்புகள் சில பேருக்கு பிரகாசமாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. இதிலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கலைத்துறையில் இருப்பவர்கள் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும். பண விஷயத்தில் கவனமாக இருக்கும். முக்கியமாக பெண்கள் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் கணவருக்கு தெரியாமல் எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாதீங்க. பணியிடத்தில் நிறைய பிரச்சனைகள் வரும். ஒன்று போனால் ஒன்று வரும். காலையிலேருந்து வேலை பார்த்துட்டு இருக்கேன்னு வச்சுக்கலாம், என்னடா சாயங்காலம் வரைக்கும் எதுவும் பிரச்சனை இல்லாமல் இருக்கேன்னா கிளம்புற நேரத்தில் தான் ஒரு பிரச்சனை வரும். இன்றைக்கி தான் பிரச்சனை இல்லாமல் முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்ல அந்த இக்கு வர நேரத்தில் தான் ஒரு பிரச்சனை வரும். அதனால் சில விஷயங்களை நீங்கள் கவனமாக, பெண்கள் வந்து கவனமாக இருக்க வேண்டும். எவ்வளோ கொடுக்கல் வாங்கல் விஷயமா இருந்தால், பண விஷயம், ஒரு சீட்டு போடுறீங்க, ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க, ஒரு பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஒரு லேடியாக இருக்கீங்க, வண்டி வாகனத்தில் ரொம்ப தூரம் பயணம் பண்ணக்கூடிய ஒரு பெண்களாக இருக்கீங்கன்னு சொன்னால் கவனமாக இருக்க வேண்டும். இளம் பெண்கள் மிகவும் கவனத்துடன் இருக்க வேண்டும். காலேஜ் போகிறீங்க, வரீங்க, காலேஜில் படிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். காரில் போனாலும் சரி, நீங்கள் ஒரு பஸ்ஸில் போனாலும் சரி, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். மற்றவர்களால் சில பிரச்சனைகள் வரக்கூடிய, மற்ற ஆண்களால் சில பிரச்சனைகள் வரத்துக்கான வாய்ப்புகள் இந்த செப்டம்பர் மாதத்தில் வரும். மருத்துவ படிப்பு படிக்கும் பெண்களுக்கு சில பாதிப்புகள் உண்டு. ஸோ கவனமாக உங்களோட உடல்நிலையெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். எல்லாமே சரியாக பார்த்துக்கணும். வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடிய ஆண்களுக்கு நிறையா பிரச்சனைகள் உண்டு. நீங்கள் வெளிநாட்டில் வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, வெளிநாட்டில் சில விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு சொன்னால் சில பேருக்கு தாயகம் திரும்பக்கூடிய சூழ்நிலைகள் வரும். சில பேருக்கு வேலை இடத்துல அங்கே பிரச்சனைகள் நிறையா வரும். சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா எடுத்த முடிவு நமக்கு தவறாக இருக்குமா, கரெக்டாக இருக்குமா, எப்படி இருக்குன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி சில குழப்பமான சூழ்நிலைகள் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இதெல்லாமே இருக்கிறதுனால உங்களுடைய சுய ஜாதகம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. அந்த சுய ஜாதகப்படி நம்ம என்ன செய்யணும், எப்படி பண்ணணும், எப்படி செய்தால் நம்ம ராசிக்கு நன்னா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை உங்கள் ராசிப்படி பார்த்து செய்யணும். இப்படியெல்லாம் செஞ்சால் தான் உங்களுக்கு ஓரளவுக்கு இருக்கும். இல்லைன்னா சில விஷயங்கள் வந்து என்னென்ன பேச்சுவார்த்தையோடு நின்று போயிடும், பேசுகிறதோடு நின்று போயிடும். இப்போ இந்த மாதத்தில் சில நீங்கள் சம்மந்தப்பட்ட முக்கியமான மீட்டிங்ஸ் எல்லாம் இருக்குது. நீங்கள் சம்மந்தப்பட்ட முக்கியமான மீட்டிங்ஸ் எல்லாம் இருக்குது. அப்போ அந்த மீட்டிங்ஸ் எல்லாம் கண்டிப்பாக நீங்கள் வந்து கலந்துக்கணும், பேசணும். அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. வழிபாடு என்றைக்குமே உங்களுடைய வழிபாடை விடாதீங்க. பெருமாள் வழிபாடு, லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு, இதெல்லாம் உங்களுடைய இதுபடி நிறையா பண்ணுங்கள். முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்கள். முருகனை வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் வள்ளி தேவசன சமேத முருகன் சுப்பிரமணிய சுவாமி முடிஞ்ச அளவுக்கு அந்த அர்ச்சனைகள் நம்ம சொல்கிறோம் இல்லையா, சத்ரு சமஹார திருசதி அர்ச்சனை ஒரு தடவை படித்து சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணி நைவேத்தியம் பண்ணி பூஜைகளை கொஞ்சம் சிறப்பாக பண்ணுங்கள். உங்கள் ஜாதகப்படி சிறப்பாக அமையும். சுபம். வாழ்க வளமுடன்.